புதுச்சேரி அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிமுக மட்டும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் மற்ற கட்சிகளில் இன்னும் குழப்பமான சூழலே நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், புதுச்சேரியில் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனவா? அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இங்கு இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளே இங்கு புதுச்சேரியில் இருக்கின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் எந்த மாதிரியான கூட்டணி அமைகின்றதோ அதுவே புதுச்சேரியில் அமைகின்றது. அந்த வகையிலே மக்கள் நல கூட்டணியானது முதலில் அறிவிக்கப்பட்டது. அதே புதுச்சேரியிலும் தற்போது அவர்களுடைய பணியை தொடங்கி அவர்கள் பரப்புரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தேமுதிகவானது அந்த அணியுடன் இணைந்ததால் தற்போது தொகுதி பங்கீடானது நடைபெற்று வருகின்றது. இதனை அடுத்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ், இது தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடு வேட்பாளர் வரை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே புதுச்சேரியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலை வந்தது. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாது என்று பரவலாக ஊடகங்களும் சொல்லிக் கொண்டு வந்த நிலையிலே நேற்றைய தினம் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் நமச்சிவாயம் செய்தியாளர் சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி ஓரிரு நாளில் தொகுதி பங்கீடு பற்றி இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து அதிமுகவானது அந்த கட்சி 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவித்து அவர்கள் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை தெரிவிக்கவில்லை. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட்டது. இந்த நிலையிலே இந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிடும் என்று பேசப்பட்டு வந்தது. இது குறித்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களோடு கூட்டணி பேசினார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கட்சி அதிமுகவானது 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவித்துவிட்டது. ஆகவே இந்த நிலையிலே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேருமா அல்லது பாமகவுடன் சேர்ந்து கூட்டணி சேருமா என்பது குறித்து தற்போது எந்தவித முடிவும் தெரியாமல் இருக்கின்றது. இந்த நிலையிலே நேற்று அந்த கட்சியுடைய நிறுவனம் முதலமைச்சரான ரங்கசாமியிடம் கேட்டபோது இன்னும் காலம் இருக்கின்றது, விரைவில் நாங்கள் இது குறித்து தெரிவிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் சேருகின்றது என்பதை பொறுத்தே புதுச்சேரியுடைய அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்றே தெரிகின்றது. திவ்யா, என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் மட்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? கண்டிப்பாக, அதாவது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தனித்து நிற்பதற்கான முயற்சியிலும் அந்த கட்சி ஈடுபட்டு வருகின்றது. அதே நேரம் 30 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களையும் அந்த கட்சியுடைய நிறுவனம் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆகவே இருந்த போதிலும் கூட்டணி என்பது ஒரு வலுவானதாக இருக்கும் என்று அந்த கட்சியினால் தற்போது நம்பப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி புதிய கட்சியாக ஆரம்பித்து அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தற்போது இந்த நிலையிலே இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி கூட்டணி அமைத்தால்தான் அதாவது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று அந்த கட்சியினாலும் நம்பப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அரசியல் கண்ணோட்டங்களாலும் பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த நிலையில் கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடும் என்ற நிலை இருக்கின்றது. இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை எந்த தெளிவான பதிலும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையிலே பாரதிய ஜனதா கட்சியானது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டது. இந்த நிலையிலே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து அந்த கட்சியுடைய தலைவர்கள் விருப்பம் தெரிவித்து வந்தார்கள். மேலும் அந்த கட்சியினராலும் கூட்டணி குறித்து அவர்களுடன் பேசி வந்தார்கள். ஆனால் இது குறித்து உரிய முடிவை முதல்வர் ரங்கசாமி இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த பாரதிய ஜனதாவுடன் இவர்கள் கூட்டணி சேர்வார்களா என்ற நிலை ஒரு பக்கம் இருக்கின்றது. இருந்த போதிலும் தொடர்ந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடன் அவர்கள் பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அந்த கட்சியானது ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதன் பிறகு கூட்டணி பேசப்பட்டு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 17 இடங்களும் அதிமுக கூட்டணி 13 இடங்களில் போட்டியிட்டது. ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்றும் பேசப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இரு கட்சிகளும் இதற்கான எந்தவித முடிவும் இதுவரை தெரிவிக்கவில்லை. கார்த்திகேயன், ரஹ்மான், தமிழக தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு வருது. நொடிக்கொரு முறை புது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் புதுச்சேரியில இப்படி ஒரு நிலை இருக்கிறத மக்கள் எப்படி பார்க்கறாங்க? கண்டிப்பா திவ்யா, அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை மாநில கட்சி என்ற பொறுத்தவரை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் மாநில கட்சி. மற்றவை அனைத்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளுமே இங்கே இருக்கின்றது. இந்த நிலையிலே மாநில கட்சியான ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும் என்பது புதுச்சேரி மக்களால் மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மத்தியிலே தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு யூனியன் பிரதேசம். அதாவது புதுச்சேரி மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்குடன் இருந்தால்தான் புதுச்சேரிக்கான அனைத்து நிதிகளும் திட்டங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இணைந்தால்தான்
புதுச்சேரிக்கு, அதாவது புதுச்சேரியுடைய முக்கிய கோரிக்கையான மாநில அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் 7000 கோடி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இவை இரண்டும் மத்திய அரசை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியது இந்த புதுச்சேரி. ஆகவே மாநில கட்சியான ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கும் என்று புதுச்சேரி மக்களால் வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை எடுத்திருக்கின்றது. ஆகவே அந்த கட்சியானதும் பெரும்பாலான இடங்களை இங்கு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த நிலையிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது மிகுந்த ஒரு பலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதுவே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இங்கிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கட்சி தற்போது பலமாக வருகின்றது என்ற ஒரு ஐயப்பாடும் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே புதுச்சேரி மக்களை பொறுத்தவரை இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு தயவில் தான் இந்த மாநில அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதற்கு இணக்கமான ஒரு ஆட்சி இங்கு அமையப்பட வேண்டும் என்பது மாநில மக்களுடைய விருப்பம். ஆனால் அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கின்றார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். திவ்யா.